வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். கொஞ்சம் இரு. रघुपति राघव राजा पतित पावन सीता. ஹலோ டியர் மாட்டிஸ். சில பேரு நேத்துக்கு ட்ரெண்டுக்கு வருவாங்க, அப்புறம் ட்ரெண்டாக்கி விட்டவங்களே அவனுங்களை அடிச்சு வெளில துரத்தி விட்டுருவாங்க. ஆனா அன்று முதல் இன்று வரை என்றும் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர்னா நம்ம மன்சூர் அலிகான் அவர்கள் தான். வணக்கம். அப்புறம் இந்த வீடியோ என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான், யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் எங்களுக்கு இல்லை. These are jokes, not meant to offend anyone. Don't take it seriously. Mutual fund investment are subject to market risk. ரீசெண்டா ரிலீஸ் ஆன அண்ணனுடைய ஆல்பம் சாங் பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவரே பாடியிருக்கார், அவரே நடிச்சிருக்கார், அவரே லிரிக்ஸ் எழுதியிருக்காரு, அவரே மியூசிக் போட்டிருக்காரு. என்ன சார் பெரிய ஏஆர் ரஹ்மானே, எங்க அண்ணன் போட்டிருக்க மியூசிக்கும் எழுதியிருக்க லிரிக்ஸ்க்கும் எவனுமே கிட்ட வர முடியாது. காய்கறியை தொடர்றதுல கோயம்பேடு மார்க்கெட்ல டன்டனா கொட்டுறாங்க. மல்டி டேலண்டட் பர்சன்ல டிஆருக்கு அடுத்தது அண்ணன் தான். இல்ல டிஆருக்கு மேலேயே அண்ணன் தான். நீங்க எல்லாரும் ஹிப்ஹாப் தமிழாவை கேள்விப்பட்டிருப்பீங்க. டிப்டாப் தமிழா அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையே சித்தப்பு. அது வேற யாரும் இல்ல, நம்ம மன்சூர் அலிகான் தான். அவருக்கு அவரே அவருடைய யூடியூப் சேனல்ல டிப்டாப் தமிழா அப்படின்னு போட்டிருக்காப்ல. வணக்கம் சார். ஆக மொத்தத்துல நம்ம அண்ணன் அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற ஒரு ஆல்பம் சாங் ஒன்னு ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருக்காரு. அதுல அவரும் அவருடைய டோனிகளும் சேர்ந்து பண்ண அட்ராசிட்டியை தான் இங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆண்டவன் இருக்கா, ஒன்னும் ஆகாது, நான் அவனுக்காக ப்ரே பண்றேன். அது வேற ஒண்ணும் இல்லங்க, அண்ணனே ஒரு ஆண் சிங்கம் அப்படிங்கறதுனால காட்டுக்கு வேட்டையாட கிளம்பிருக்காப்ல. அப்ப அந்த இடத்துல காட்டுக்கே ராஜாவான சிங்கம், என்ன சிங்கம் நீங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. அப்போ பேசி பழகி 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிருக்காங்க. அப்போ எடுக்கப்பட்ட காட்சி தான் இந்த காட்சி. ரைட்ரா, ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு, போக போக என்ன பண்ண போறாங்களோ. धूम मचाले करना है कर ले इसके झीले. அதாவது இந்த கிளப்புக்கெல்லாம் போனீங்கன்னா அக்மார் குடிகாரிகள்னு சில பேர் இருப்பாங்க. உங்களுக்கு விலாவரியா சொல்லணும்னா, இப்ப கூட லட்சுமி மேனன் குடிச்சு புட்டு இந்த ரோட்ல வம்பிழுத்துட்டு இருந்துச்சு தெரியுமா, அது மாதிரி ஒரு எலைட் குரூப் ஒண்ணு இந்த படத்துல அங்கங்க ஆடிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல நல்ல வேலை செய்யுது. Finger inside, a body shaking. நம்மளுக்கு இங்க துப்பு இல்லை. அதாவது மக்களே, இந்த பாட்டுடைய ஹைலைட் என்னன்னா, மியூசிக் ஒரு பக்கத்து போயிட்டு இருக்கோம், மேல ஒரு அம்மா கத்திட்டு இருக்கோம், சம்பந்தமே இல்லாம ஒரு குடிகார குரூப்ஸ் மாதிரி ஒன்னு ஆடிட்டு இருக்கோம். இது மாதிரி எதுவுமே ஒட்டாது இந்த பாட்டுல. அதுலயும் நீங்க அந்த ஆடுற கேர்ள்ஸ் எல்லாம் பாக்கணுமே, கோயம்பேடு மார்க்கெட்ல போயிருப்பாளுங்க போல. கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்துட்டு பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு வாழைக்கால மைக்கு செஞ்சு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், தமிழன் ரோட்டுக்கு பிச்சை எடுத்து யோகசத்துல பொழப்ப ஊற்றுது. அதாவது மக்களே, இந்த பாட்டுடைய பர்பஸ் என்னன்னா, தமிழ்நாடு எப்படி எல்லாம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு நல்ல நோக்கத்தோட தான் பாட்டு எழுதியிருக்காப்ல. கொஞ்சம் இந்த பாட்டு மேக்கிங்ல தான் குழஞ்சு போன பொங்கல் மாதிரி ஆக்கிட்டாப்ல. அதாவது இந்த பாட்டு எந்தெந்த லொகேஷன்லாம் டிராவல் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காட்டுக்குள்ள போகுது, அதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ் பிடிச்சி மார்க்கெட்டுக்குள்ள டிராவல் ஆகுது. அங்க அழுவி போன காய்கறி எல்லாம் எடுத்துட்டு நம்ம எலைட் கேர்ள்ஸ் எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. ஆட்டம் போட்டு வேர்த்து விறுவிறுத்தனால பக்கத்துல இருக்கக்கூடிய மார்வாடி துணி கடையில புகுந்திருக்காளுங்க. அங்க ஒரு ஷாட் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் குடிக்க திரும்பி எலைட் கிளப்புக்குள்ள போயிருக்காங்க. அப்புறம் குடிச்சு புட்டு திருப்பி மார்க்கெட்டுக்குள்ள வந்திருக்காளுங்க. அப்புறம் திருப்பி இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டியை கூட்டிட்டு காட்டுக்குள்ளே போயிருக்காங்க. அப்புறம் அங்கேயே காட்டு விலங்கெல்லாம் அடிச்சு பிரியாணி செஞ்சிருக்காங்க. அப்படியே அங்கேருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கோழி பண்ணைக்கு போயிருக்காங்க. அப்புறம் குப்பை தொட்டிக்கும் போயிருக்காங்க. அப்புறம் மறுநாள் காலையில குளிச்சு கிழிச்சிட்டு கோவிலுக்கு போயிருக்காங்க கிளம்பி. அந்த கும்பல்ல சில பேர் கிறிஸ்தவரா இருப்பாங்க போல. அப்படியே சர்ச்சுக்கும் போயிருக்காங்க. நம்ம மன்சூர் அலிகான் அவர்கள் முஸ்லீம் ஆச்சே, அப்படியே மசூதிக்கும் போயிட்டாரு. இப்படி பல லொகேஷன்ல போய் எடுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லையா, பல லொகேஷனுக்கு போன மாதிரி கிரீன் மேட்ல வச்சு எடுத்திருக்காங்க. அதாவது என்னுடைய பேக்ரவுண்ட் மாதிரி. அது ஃபேக். இந்த பாட்டுடைய ஹைலைட் என்னன்னா, நம்ம மன்சூர் அலிகான் அங்கங்க வந்து கேமியோ பண்றது தான். அதுலயும் அவர் ஆடுற ஸ்டெப் எல்லாம் பார்க்கணும் நீங்க.
வேற லெவல்ல நீ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இவனுக்கு கிரீன் மேட்ல போட்டு ஷூட் பண்ண லொகேஷன்லாம் உண்மையான லொகேஷனுக்கு போய் இதெல்லாம் ஷூட் பண்ணியிருந்தா எவ்வளவு ஃபன்னா இருந்திருக்கும். மார்வாடிங்க மொத்த தமிழ்நாட்டை வலிச்சு போட்டுருச்சு. தமிழங்க தண்ணி அடிச்சு கஞ்சா கூல போட்டு காவு கேட்குது. அதாவது இந்த பாட்டுல மன்சூர் அலிகான் இல்ல, எல்லாருமே அவங்க பாட்டுக்கு தான் ஆடுறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் தனித்தனியா கிரீன் மேட்ல வச்சு ஷூட் பண்ணிருப்பாங்க போல. அப்படியே ஒரு பண்டுல அள்ளி அப்படியே வீடியோல அங்கங்க சொருகிட்டாங்க. அதனாலதான் ஆளுக்கு ஒரு திசையில் ஆடிட்டு இருக்காங்க அவங்க பாட்டுக்கு. மூளை முடுக்கெல்லாம் பிரியாணி கடை முக்குக்கு முக்கு அண்டா அண்டாவா விக்கிறான் ஆடு கோழி. இந்த அம்மா இன்ஸ்டாகிராம்ல ரீல் பண்ணிட்டு இருக்கிற அம்மா இல்ல, இத கொண்டாந்து புடிச்சு மாடு மேய்க்க விட்டுருக்கீங்க. ஆனா இந்த பாட்டை பார்த்துட்டு எத்தனை பேர் ஓட்டி தள்ளி இருப்பான். பாவம்டா அந்த பொண்ணு. ஏதோ மன்சூர் அலிகானே நம்மளோட கால் ஷீட் கேட்கறாருன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பாவம் இப்படி மாடு மேய்க்க விடுவாருன்னு தெரியாம போச்சு. சான்ஸே இல்ல, வேற லெவல். ஒரு கவ், அதாவது ஒரு மாடு சாக்கடையில குசுவ போல மக்கள் எல்லாம் டாஸ்மாக் இல்ல ஹோட்டல் லிவர் கிட்னி எல்லாம் சட்டியாகி செத்து போறான். என்ன இது, லிரிக்ஸ்க்கு ஏத்த மாதிரி சீன் எடுக்கணும், அட்லீஸ்ட் அதுக்கு ஏத்த மாதிரி மியூசிக் போடணும். ஆனா இவங்க எல்லாம் எதை வச்சு மேட்ச் பண்ணிருக்காங்கன்னா வெறும் பேக்ரவுண்ட் மட்டும் தான் மாறிட்டு இருக்கு. இவனுங்க அந்த பேக்ரவுண்ட் முன்னாடி நின்று ஆடிட்டு இருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சாக்கடைனா அந்த சாக்கடைக்குள்ள இறங்கி ஆடுறாங்க, குப்பை தொட்டினா குப்பை தொட்டில போய் ஆடுறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் என்னத்துக்கு இப்படி பண்றாங்கன்னு தெரியல. எட்டு எண்டு கடுக்கு எவுகன குண்டா போட்டு உலகத்தை அழிச்சு தள்ளுறான். ஆடு வரைக்கும் ஆடு, அப்புறம் எலக்ட்ரிக்கல் சுடுகாடு. எப்படிப்பட்ட வரிகள்! ஆடுற வரைக்கும் ஆடு, அப்புறம் எலக்ட்ரிக் சுடுகாடு. வா, அருமை. கத்துக்கணுமையா, கத்துக்கணும். மன்சூர் அலிகானை பார்த்து எல்லாரும் கத்துக்கணும். அடுத்து இப்போ கோயிலுக்குள்ள புகுந்திருக்காங்க. அங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். இவனுக்கு ஸ்தோத்திரம், மனிதநேயம் காத்திடும். அதாவது போற போக்குல இவங்கள மட்டும் எதுக்கு விடணும்? கொண்டு வா அந்த இந்துக்களையும் கிறிஸ்டின்களையும், அவங்களுக்கு ஒரு அடியை போட்டு விடு. சேட்டை புடிச்ச பையன் சார், சும்மா ஜாலிக்காக இம்சை பண்ணுவாங்க. அடுத்து நம்ம அண்ணன் ஒரு இஸ்லாமியரா வந்திருக்காரு. அதாவது இவங்களோட பாட்டு எடுக்கப்பட்ட நோக்கம்லாம் ரைட்டா தான் இருக்கு. ஆனா எல்லாமே நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி நினைச்சீங்க தெரியுமா? அதுதாங்க பிரச்சனையே. லிரிக்ஸ் ஒரு ஆளு, அட்லீஸ்ட் மியூசிக் வேற ஆளு பண்ணிருந்தா கூட பரவாயில்ல. எல்லாம் இவரே பண்ணிக்கிட்டு கடைசியில நல்ல நோக்கத்தோட எடுக்கப்பட்ட பாட்டோட அவுட்புட்டை பார்க்கும் போது ஏதோ ஒரு குடிகார கும்பல் குடிச்சிட்டு வளர்ன மாதிரி அவுட்புட் எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் விடுங்க. அடுத்து ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. நம்ம ஆளு சிவனாவே மாறி வராப்ல. प्रतिपादिकं क्या देवं रविदेव दर्शन विद किं कियो दर्शन किं दत्र हमातो. எனக்கு சிரிப்பு வரல. டேய் இன்னைக்கு கருக்கு 1008 வேலை விட்டு அதாவதுங்க நம்ம அண்ணன் மன்சூர் அலிகானுக்கு இந்த ஸ்டேஜ் டிராமால விதவிதமான காஸ்டியூம் போட்டு ஆடணுங்கிற ஆசை சின்ன வயசுல இருந்திருக்கு போல. இந்த ஸ்கூல் படிக்கும் போது அது அப்பதான் நிறைவேறல. இப்பயாச்சும் பண்ணுவோம்னு சொல்லி எடுத்து வச்சிருக்காங்க போல. அதுலயே அந்த டான்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்களா கீழே, அவனுங்க பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணி ஆடிட்டு இருப்பாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா நம்ம ஆளு பின்னாடி அந்த ஸ்லோகன் எல்லாம் சொல்லுவாரு பாருங்க. प्रतिपादिकं क्या देवं रविदेव दर्शन विद किं कियो दर्शन. வேற லெவல்ரா, வேற லெவல். அதாவது படத்தோடைய பட்ஜெட் எல்லையை மீறி போயிருச்சு போல. அதனால டீமோட கோவில் வாசல் எல்லாம் உட்காந்து மன்சோர் தின்னு பிச்சை எடுத்திருக்கா போல. மம்மியும் நீயே, டாடியும் நீயே. ज्योतिष प्रभो ज्योतिष प्रभो. என்னடா இது, இதெல்லாம் என்ன கன்றாவினே தெரியலையே. இதுக்கு நான் என்ன கவுண்டர் கொடுக்கறது? लोचक मोचक बचक. This is Drunken Monkey style. அண்ட சராசர மாடி அடங்கிட நாடி நரம்பு தளர்ந்து தொங்கிட அடிச்சா சங்கடி காதவன் கிங்க. காளி சூலி ஹோலி. ஹோலியா? அது மார்வாடி பண்டிகை இல்ல? கந்தல பொந்தல இந்தல இடுக்கல கடிக்குது கஞ்சா, அடிச்சா நெஞ்சு வெடிக்குது கொஞ்சா. பச்சக் பச்சக் பச்சக்.
குடிப்பதை நிறுத்தி திறமைய வளர்த்தி உழைச்சா நீதான் ராஜா. தமிழ் பொறுமை ஐயோ கொதிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது உள்ளுக்குள்ளே இருந்து என்னமோ வருது. அடக்கிட்டு உட்காந்துருக்கேன். வெங்காயில காய்கறியை தொடுறது இல்ல, கோயம்பேடு மார்க்கெட்ல டன்டனா கொட்டுறாங்க. தக்காளி வெங்காயம் கிலோ 10 ரூபா 10 ரூபா, விவசாயி நாசமாகி செத்துருவா. அதாவது பாட்டு எழுதுங்கடா அப்படின்னா இவனுங்க பாட்டுக்கு எழுதி வச்சிருக்காங்க. தக்காளி வெங்காயம் 10 ரூபா, விவசாயி செத்துருவான். இவ்வளவுதாங்க இருக்கு அவங்களோட ரைமிங் எல்லாம். அதுலயும் இவங்க பாதி வளர்றது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ரோட் எல்லாம் டோல் கேட் புடுங்குறாங்க, வரி போட்டு ஒட்டு மிஷின் விட்டாலுக்கு ஜெயிச்சு பண்றா தில்லாலங்கடி. கரண்ட் பில்லு ஷாக் அடிக்குது, ஜிஎஸ்டி வெட்டி உருவுது. கரண்ட் பில்லு ஷாக் அடிக்குது, ஜிஎஸ்டி வேட்டி உருவுது. எப்படி பார்த்தாலும் ரைமிங்கும் தப்பு, டைமிங்கும் தப்பேடா. ஸ்ரீநகரம் உள்ள வந்தா நம்ம நாட்டு ஆட்டை போட்டா 5000 கிலோமீட்டர் வேலி போட்டு போயிட்டான். அருமைடா அருமை. உன் உடம்பே தாண்டா கோவில், உன் மனசே தாண்டா கடவுள். உன் உடம்பே தாண்டா கோவில், அதுல மனசே தாண்டா கடவுள். நீ தேடுற இடத்துல கடவுள் இல்லன்னா அவன் ஒன்ன பார்த்துட்டு இருக்கிறான். நீ தேடுற இடத்துல கடவுள் இல்லனா உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கு? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுயா ஐயா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. உத்தர்த்து காமசனாதி சக்தி மர்த்தோ காசிகா புராதிநாத கால பைரவம் பஜே. படத்துல சண்டை போட்டு இப்ப எவனோ சண்டைக்கு கூப்பிட மாட்டான். அதனால பாட்டுலயாச்சும் நம்ம வந்து இந்த ஆக்ஷன் சீக்வென்ஸை சொறி வைப்போம்னு சொல்லி வச்சிருக்காங்க. அடுத்து இந்த பாட்டுலயே எனக்கு பிடிச்ச ஒரு ஹைலைட்டான ஒரு போர்ஷன்னா அந்த இந்த போர்ஷன் தான். ரகுபதி ராகவ ராஜா ராம் பதீத பாவன சீதாரா. सबको सन्मति दे भगवान. இஷ்டத்துக்கு நம்மள எவன் கேட்க போறான், பண்ணுவோம், பண்ணி வைப்போம். இதெல்லாம் கூட பரவாயில்லங்க. கடைசியில நம்ம ஆளு ஏஐ தொழில்நுட்பத்தெல்லாம் யூஸ் பண்ணி ஒண்ணு பண்ணிருக்காரு பாருங்க. கிளைமேக்ஸ்ல நம்ம அண்ணன் புத்தராவே ஆயிட்டாரு. ஆக மொத்தத்துல இது நமக்கு எடுக்கப்பட்ட பாடல் இல்ல, அந்த பகவான்களுக்கு எடுக்கப்பட்ட பாடல். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி வகுந்து விடுவேன். ஃபன்னு தாண்டா, சரியான ஃபன்றா. நம்ம ஆளு பாட்டு முழுக்க வேற லெவல் ஃபன்னு பண்ணிருக்காரு. 2 ஆல்பம் சாங் வேற புதுசா ரிலீஸ் பண்ணிருக்காப்ல. அதாவது மக்களே, இந்த பாட்டுடைய கான்செப்ட் என்னன்னா, நம்ம ஆளு பயங்கரமா ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாரு. அவரை மூடேத்துறதுக்குன்னே பக்கத்துல ஒருத்தி ஆடிக்கிட்டே இருப்பான். இது என்ன எளவு கான்செப்ட்னு தெரியல, இது ஒரு கான்செப்ட்னு எடுத்து வச்சிருக்காங்க. அண்ணனுடைய இந்த ஆல்பம் சாங்க பார்க்க நீங்க ஆர்வமா இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லயே பின் பண்ணிருப்பேன். கோ அண்ட் வாட்ச் இட். அதுக்கப்புறமா இருந்தீங்கன்னா திருப்பி சந்திப்போம். திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. நன்றி.